Welcome to Biology Simplified Tamil Doubt Clarification Session. ஸோ டெய்லி கண்டக்ட் பண்ணலாம்னு நம்ம நினைக்கிறோம். பட் மழை வந்து இடி இடிச்சு மின்னல் வந்து டெய்லி கண்டக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் அடிக்கடி மீட்டிங் கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. இப்போ உங்களுக்கான டவுட்டை நீங்கள் கேட்கலாம். எனி டவுட் ரிகார்டிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் நீட் 2025 நீட் 2024 எதுவாக இருந்தாலும் இப்போ மீட்டிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க உங்கள் டவுட்டை கேளுங்க. ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே லைனாக நம்ம அந்த ரைஸ் ஹேண்ட் கொடுத்தவங்களோட கொரிஸை கிளியர் பண்ணிட்டு வந்தோம். அபி சொல்லுங்க. அபிக்கு அப்புறம் தீபிகா பேசுவாங்க. அபி சொல்லுங்க. ஓகே, தீபிகா சொல்லுங்க. அபி ஹலோ சார். சொல்லுங்க சொல்லுங்க. சார் என் டாட்டர் வந்து 615 எடுத்திருக்காங்க சார், 615. எஸ் மேம், எஸ் மேம். அவங்களுக்கு இப்போ நீட்ல கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்குமாங்க சார்? மேம் என்னோட அந்த ரேங்க் எல்லாம் வச்சு பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணபடி கண்டிப்பா கிடைக்கும் மேடம், பிசியா இருக்கிற பட்சத்துல. எம்பிசி சார், அவங்க எம்பிசி சார். நாங்க எம்பிசினா 100-200% கிடைக்கும் மேடம். சரிங்க சார். எப்படிங்க சார், இப்ப மதுரை திருநெல்வேலி அப்படி பார்க்கலாம் சார், இல்ல வெளியில? மேம் இல்ல இப்போ வந்து நம்ம காலேஜ் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க மேடம். கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிடும். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 36 கல்லூரியுமே குழந்தைகிட்ட சொல்லி நீங்களும் சரி பேப்பர் ஒர்க் பண்ணி அந்த 36 காலேஜும் லிஸ்ட் பண்ணுங்க மேடம். லிஸ்ட் பண்ணி திருப்பி ரீலிஸ்ட் பண்ணுங்க. என்ன ஆர்டர்ல உங்களுக்கு வேணும்னு பாருங்க. உங்களுக்கு எம்எம்சி லிஸ்ட்ல போடக்கூடாதுன்னு அர்த்தமே கிடையாது, அது தவறு. உங்களுக்கு பிடிச்ச ஆர்டர்ல 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளையும் லிஸ்ட் பண்ணுங்க. அதை அப்படியே சாய்ஸ் ஃபில் பண்ணிடலாம். சரிங்க சார். இல்ல நியூ காலேஜ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க சார், அதுக்கு தான் சார் மேம் கேட்கலான்னு. கிடைக்கட்டும் மேம். இப்போ நான் என்ன சொல்றேன், சாய்ஸ் இல்லைங்களா எம்எம்சி போடுறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? சொல்றது ஓகே, கரெக்டா இருக்கலாம். நான் என்ன கேட்குறேன், எம்எம்சி போடுங்க, கிடைச்சா போங்க. எம்எம்சிக்கு அடுத்து ஸ்டான்லி போடுங்க. வாட் எவர் யூ சாய்ஸ் என்னவோ அதை போடுங்க. கிடைக்கிற காலேஜ் கிடைக்கும். ஏன்னா உங்க ரேங்க்குக்கு காலேஜுக்கு சீட் கொடுத்துட்டு அடுத்த ரேங்க்குக்கு போக போறாங்க, எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தாலும். அதனால நீங்க 36 காலேஜுமே சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க மேடம். சரிங்க சார். சார் இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் ப்ராப்ளம்னால எதுவும் பின்னாடி எதுவும் இதாகுமா சார்? அப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது இல்லை? என்ன இல்ல இப்ப நிறைய பிரச்சனை இதுன்னு சொல்றாங்க இல்லைங்க சார், பிரச்சனை இந்த நீட்டுக்கு, அது வந்து அதனால எதுவும் அதனால தமிழக மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா இப்ப பிரச்சனை உள்ளது யாரு அப்படின்னா 1600 பேர் நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு 6 எக்ஸாம் சென்டர்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. தமிழக மாணவர் ஒருத்தருக்கு கூட பிரச்சனை வராது. அதனால ஃபர்ஸ்ட் பாப்பா போறாங்க நம்ம ஃபேமிலில, அதனால ரொம்ப பயமா இருக்குங்க சார். இந்த பிரச்சனைனால எதுவும் கிடைக்காத அப்படி இல்லை, அப்படி இல்லை. நீங்க அந்த பிரச்சனைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க அதை பத்தி ஒரியே பண்ண வேண்டாம். ஹாப்பியா இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம் சார், உங்கள்ட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நாள் ட்ரை பண்ணோம், இப்பதான் சார் கிடைச்சு. ஓகே, அடிக்கடி மீட்டிங் அப்போ நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அருண் டைம் எங்களுக்கு தெரியல. நான் டெலகிராம்ல போடுவேன் மேடம், அதுல பாத்துக்கோங்க மேடம். அருண் என்ன டவுட் சொல்லுங்கப்பா. அருண் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கப்பா. சார் நான் இப்போ பிசி கேட்டகரி 631 எடுத்திருக்கேன் சார். பிசிஎம்மா பிசியாப்பா? பிசி பிசி சார். ஓகே, 631 எடுத்திருக்கீங்க. வெரி 631 மார்க்ஸ். 631 எடுத்திருக்கீங்க, வெரி குட். சொல்லுங்கப்பா என்ன சென்னை காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா சார்? எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுப்பா, இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. காரணம் என்ன, 660க்கு மேல எடுத்தவங்களுக்கே கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டா இருக்கு. ஓகேங்க சார். அது பட் கவர்மெண்ட் காலேஜ் கன்ஃபார்ம் கிடைக்கல சார்? 100% கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும்பா. பட் சென்னை கிடைக்கிறது கொஞ்சம் சார். சென்னையா? ஆமா சார். ஓகேப்பா, சென்னை கொஞ்சம் டவுட். சரியா, வேற எங்க கிடைச்சாலும் நம்ம போய் ஜாயின் பண்ணி ஹாஸ்டல்ல இருந்து படிக்கலாம். ஓகே, கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் சார். இப்போ போனஃபைட் சர்டிஃபிகேட் நான் லாஸ்ட் இயர் வாங்கியிருக்கேன் சார். மறுபடியும் போய் என் ஸ்கூல்ல வாங்கணுங்களா, லாஸ்ட் இயர் சர்டிஃபிகேட்டே போதுமா சார்? லாஸ்ட் இயர் சர்டிஃபிகேட்டே போதும்பா. போனஃபைட் சர்டிஃபிகேட், அதுக்கு இன்னொரு பேர் ஸ்டடி சர்டிஃபிகேட். அது எதுக்காக நம்ம வாங்குறோம்னா 6 to 12 எங்க படிச்சோம் அப்படிங்கிறதுக்கு தான். நீங்க இந்த வருஷம் வாங்கினாலும் அதே டேட்டா தானே வரும். அதனால புதுசு வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்க. போன வருஷம் வாங்கினதை பயன்படுத்து. சரிங்க சார், தேங்க்யூ சார். சரிப்பா, சரி. சுபா சேகர் ஆன்லைன்ல இருக்கீங்களா? உங்க क्वेश्चन கேளுங்க. சுபா சேகர். குட் ஆஃப்டர்நூன் சார். வெரி குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. சார்
got 523. ஓகேப்பா. SC கேட்டகரி சார். கவர்மெண்ட் காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம பார்ப்போம்ப்பா. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சான்சஸ் இருக்கு. நம்ம அப்ளிகேஷன் போட்டு என்ன ரேங்க் லிஸ்ட், தமிழ்நாடுக்குன்னு தனி ரேங்க் லிஸ்ட் வந்தா நம்ம ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே தேங்க் யூ சார். வெயிட் மீட்டிங்கும் வெயிட் பண்ண சார். எப்படா கிடைக்கும் கிடைக்கும். சாரி தேங்க்ஸ் சாரிப்பா. எல்லாம். நம்ம அப்படியே வரிசையா அப்படியே சொல்லிக்கிட்டே வரோம். அவ்வளவுதான்ப்பா இதுல. ஓகேப்பா, வெல்கம்ப்பா, வெல்கம். சாரி ஃபார் நாட். தேங்க்யூ. உங்க வீடியோ சீரியஸ்லி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சீரியஸ்லி. மை பிளஷர்ப்பா, மை பிளஷர். ஐ எம் so happy to hear this. Thanks a lot பா. Thanks a lot பா. God bless you. God bless you. Yes பா. பாலா லைன்ல இருக்கீங்களா? உங்களுக்கு டவுட் இருக்காப்பா? பாலா சொல்லுங்க மேடம். தம்பி சார் மார்க் 632 எடுத்திருக்காங்க சார். சரிங்க. நாங்க இது அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணாம விட்டுட்டோங்க சார். ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்து வைக்கலைங்க சார். எப்படிங்க சார் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல அப்ளை பண்ண முடியுமாங்க சார்? இல்ல லிங்க் ஓபன் ஆகுமா என்னன்னு தெரியலன்ட்டு தான் சார் உங்ககிட்ட கூப்பிட்டோம். மேடம் நீங்க ஒன்னும் worry பண்ணாதீங்க. என்ன நீங்க நம்பலாம் தாராளமா. லாஸ்ட் இயர் வந்து சரிங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்துச்சு. இது வந்து நீங்க மட்டும் தனி ஆள் முதல்ல நினைக்காதீங்க. அதாவது சரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது ஒரு 30-40 பேர் வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்கங்க. அதனால நீங்க வந்து ஒன்னும் சரி worry பண்ணாதீங்க. லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரிசல்ட்லாம் விட்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ற அந்த சமயத்துல அவங்களோட neet.nta.nic.in போன வருஷம் வெப்சைட் அதுல அட்மிட் கார்டு சரிங்க சார். டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு லிங்கை ஆக்டிவேட் பண்ணாங்க. ஸோ எனி டைம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லாகின் பண்ணி அவங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு லிங்க் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா போன வருஷம் இருந்தது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அதனால ஒன்றும் worry பண்ண வேண்டாம் ஓகே மேடம். ஓகே சார். தேங்க்யூ ஆனா சார். எப்பவுமே அட்மிட் கார்டு நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா சாஃப்ட் காப்பி நம்ம கிட்ட இருக்கு. நம்ம எக்ஸாம் டைம்ல எல்லாம் கூட சொன்னோம் 3-4 காப்பி போட்டு வச்சுக்கோங்க. அட்மிஷன் வரைக்கும் இதை தேவைப்படும். சொல்லியிருந்தீங்க சார். ஆனா நெட் சென்டர் போய் அவன் வந்து தெரியல சார். அவன் பாட்டுக்கு பிரிண்ட் ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு வந்துட்டாங்க சார். நாங்களும் ஜெராக்ஸ் எடுத்து வைக்காமயே விட்டுட்டோங்க சார். அப்புறம் இப்ப ரிசல்ட் வந்த பிறகுதான் அட்மிட் கார்டு இல்ல எப்படி ஜாயின் பண்றது. என்டிஏக்கும் ஃபோன் பண்ணி கேட்டோம் சார். அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்க வந்து ஒழுங்கா ரிப்ளை பண்ணல சார். அவங்க வந்து எனி பாசிபிலிட்டி இருந்தா நாங்க உங்களுக்கு சொல்றோம் அப்படின்ட்டாங்க சார். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கும் ஃபோன் பண்ணோம் சார். அவங்க வந்து இது வந்து என்டிஏவோட இது எங்கனால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னே சொல்லிட்டாங்க சார். பட் அதான் சரி உங்ககிட்ட உங்க லைன் டோன்ட் வரி மேம். நீங்க எல்லா ஸ்டெப்புமே எடுத்துக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஸ்டெப் எடுக்காம நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க இருக்கிற டைமை வந்து அந்த கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிலாம் இருக்கு அப்படிங்கிறத ட்ரை பண்ணிருக்கிறது ஹேட்ஸ் ஆஃப் மேம். வெரி குட். இப்போ வந்து நான் 100% சொல்றேன். லிங்க் ஆக்டிவேட் ஆகும். நீட்டோட வெப்சைட் ஓகே nta.neetonline.in அந்த நம்ம இந்த வருஷம் அப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா? அதுல வந்து ஆமாங்க சார். லிங்க் ஆக்டிவேட் ஆகும் இனிமே தான். அதுல டவுன்லோட் யுவர் அட்மிட் கார்டுனே ஒரு லிங்க் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதுல நீங்க போய் உங்க அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி திருப்பியும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை வராதுங்க மேடம். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ சரி மச் சார். சரிங்க மேடம். எஸ் மேம். எஸ் கிரி ஹலோ சார். டவுட் சொல்லுங்க. கிரி இருக்கீங்களா லைன்ல? கிரி லைனா அப்படியே கேட்டுட்டே வரலாங்க. கிரி சொல்லுங்க. கிரி சார் குட் ஆஃப்டர்நூன் சார். வெரி குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க. சார் 685 பிசி சார் நானு. வெரி வெரி குட். கங்க்ராச்சுலேஷன். சொல்லுங்கப்பா. தேங்க்யூ சார். சென்னையில எம்என்சி ஸ்டான்லி எக்ஸ்போர்ட் பண்ணலாமா சார்? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எம்எம்சி ஸ்டேட் கோட்டால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எம்எம்சியே வரும். உங்களுக்கு ஸ்டான்லி போகணுன்னாலும் 200% கிடைக்கும். எஸ் சார். செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா சார் எம்எம்சிக்கு? வெயிட் பண்ணலாமா சார்? கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுப்பா. எஸ் ஏன்னா சார். உங்களுக்கு 685க்கு மேல இருக்கவங்க பூரா ஓசி ஆட்டோமேட்டிக்கா ஓசியில கன்வெர்ட் ஆகி போயிருவாங்க. அப்ப நீங்க பிசியில சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே. எஸ் சார். அதனால உங்களுக்கு சான்சஸ் ஹைப்பா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கே. அப்படி எஸ் இல்லைன்னா சார். சொல்ற மாதிரி நிறைய பேர் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க சார், என்ன பண்றது, ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு ஸ்டான்லி தான் அலாட் ஆகுது, என்ன பண்றதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஸ்டான்லியில போய் ஜாயின் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. செகண்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட் போட்டு எம்எம்சி கிடைச்சா போய்க்கலாம். இல்லைன்னா ஸ்டான்லில இருந்துக்கலாம். பட் எம்எம்சி ஃபர்ஸ்ட் ரவுண்டே உங்களுக்கு கிடைக்கும். டோன்ட் வரி. நான் சும்மா அந்த ப்ரொசீஜர் மட்டும் சொன்னேன். பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எம்எம்சி கிடைக்கும்ப்பா. எஸ் சார். எம்எம்சி கிடைக்க சான்ஸ் இருக்குல்ல சார்? 100% இருக்கு. காட் பிளஸ் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ்ப்பா. பி ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச் சார். சரி தேங்க்யூ வெரி மச். சரிப்பா. சரிப்பா. சிந்து லைன்ல இருக்கீங்களா? சிந்து
சொல்லுங்க சார் சொல்லுங்கப்பா. சார் என்ன எஸ்டி கேட்டகரி 413 மார்க் வந்துச்சு சார். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார்? கிடைக்க வாய்ப்புகள் இருக்குப்பா. ஏன்னா பாப்புலேஷன் இஸ் வெரி 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 லெஸ். ஸோ யூ ஹாவ் பிரைட் சான்ஸ்பா. சரியாப்பா? சார் கவர்மெண்ட் காலேஜ் கிட்ட எதிர்பார்க்கலாமா இல்ல ரொம்ப தள்ளி வருமா சார்? நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் பாப்புலேஷன் கம்மினாலுமே கூட நமக்கு சீட்ஸ் அலாட்மெண்ட்டும் கம்மி தான் இல்லையா? நம்பர் ஆஃப் சீட்ஸும் கம்மி தான். அதனால நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் இன்னொரு டவுட் சார். என்னோட அப்ளிகேஷன்ல வந்து என்னோட அட்ரஸ் கரெக்டா தான் சார் இருக்கு. ஆனா சித்தூர் ரோடு அந்த ஒரு பர்டிகுலர் வேர்ட் வந்து மிஸ் ஆகுது சார். அது நம்ம இப்போ ஆதார்ல வந்து சேஞ்ச் பண்ணா அதனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா சார் இப்ப சேஞ்ச் பண்ணா? நீங்க எப்பவுமே சேஞ்சே பண்ண வேணாம். அட்ரஸ் டசன்ட் மேட்டர். உங்ககிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சிருந்தா போதும். அதுலயும் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் எல்லாத்துலயும் ஒரே அட்ரஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் தமிழ்நாடுன்னு இருந்தா போதும். அதனால யூ நீட் நாட் வரி அட்ரஸ் பா. இன்னொரு டவுட் சார். என்னோட சிஸ்டர் அவங்க மெடிசன் பண்றாங்க சார். அவங்க சொன்னாங்க இப்போ நம்ம அப்ளிகேஷன் போட்டோம்னா அப்ப எஸ்டி கேட்டகரிக்கு வந்து இப்ப புதுசா ரெனியூ பண்ணி கொடுக்கணும் அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொன்னாங்க சார். ஆனா என் அப்பா கிட்ட கேட்டப்போ அப்பா என்ன சொன்னாங்கன்னா இது லைஃப் டைம் மாதிரிப்பா கார்டு நம்ம வச்சிருக்கிறது. ஸோ அதுவும் ரெனியூ பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க சார். அந்த மாதிரி ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா சார்? இதெல்லாம் Your பண்ணணுமா சார்? father is correct. Your father's statement is correct. ஏன் அப்படி சொல்றேன்னா with proof only I have to say. அப்பா சொல்லலாம், அக்கா சொல்லலாம். பட் செந்தில்நாதன் சொல்லும் போது ப்ரூஃபோட தான் சொல்லணும். யூ ஜஸ்ட் கோ அண்ட் செக் TNEA, தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன். நீங்க செக் பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து அவங்க பர்மனன்ட் கார்டு, அதுக்கப்புறம் ஆன்லைன்ல இருக்கக்கூடிய கார்டு எந்த ஃபார்மேட்ல இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ உங்ககிட்ட இருக்கிற கார்டு கூட அக்செப்டபிள் தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது இல்லையா? எஸ் சார். அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ் பர்மனன்ட் ஒன். அதுக்கு அப்டேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே அக்கா தெரியாம சொல்றாங்க, அப்பா உங்க அப்பா சொல்றது தான் கரெக்டுப்பா. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். மதி லைன்ல இருக்கீங்களா? மதி line ல இருக்கீங்களா? ஹலோ சார், மதி மதிவதனாவோட பேரண்ட் நானு. சொல்லுங்க மேடம். 647 பிசி சார், பிசி கேட்டகரி. அவங்களுக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடைக்க சான்ஸ் இருக்கா சார்? போன வருஷம் 620 வரைக்கும் கிடைச்சிருக்கு மேடம். இந்த வருஷம் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். இப்போ இன்னொரு ஒரு டவுட், நேட்டிவிட்டிங்கிறது லாஸ்ட் இயர் வாங்கணும், அது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்ல சார் மறுபடியும்? நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு வேலிடிட்டின்னு ஒன்று கிடையாதுங்கிறதுனால நீங்க அப்படியே பயன்படுத்திக்கலாம் மேடம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே லாஸ்ட் இயர் வாங்கினதே பயன்படுத்திக்கலாம். எஸ் மேடம், எஸ் மேம், எஸ். அஸ்விதா சொல்லுங்க. அஸ்விதா லைன்ல இருக்கீங்களா? குட் ஆஃப்டர்நூன் சார். வெரி குட் ஆஃப்டர்நூன் மேம். சொல்லுங்க மேம். என் டாட்டர் வந்து 658 ஸ்கோர் பண்ணிருக்காங்க சார். ஜெனரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரி. ஜெனரல் இடபிள்யூஎஸ்ல வராங்களா மேடம்? ஆமாம் சார். நாங்க அப்ளிகேஷன் போடுறப்பவே வந்து சர்டிபிகேட் இடபிள்யூஎஸ் வாங்கியிருக்கோம் சார். ஓகே மேம். பிப்ரவரி மந்த் வாங்கியிருக்கோம். அதே சர்டிபிகேட் இப்போ யூஸ் பண்ணிக்கலாமா இல்ல நாங்க புதுசா வாங்கணுமா சார்? மேம் அந்த சர்டிஃபிகேட் கவுன்சிலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அட்மிஷன் அப்போ உங்களுக்கு அவங்க கேட்டாங்கன்னா தே வில் கிவ் யூ டைம். ஒரு 15, அதாவது சீட் அலாட் ஆகி வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆல் இண்டியா கோட்டால ஸ்டேட்டுக்கு இடபிள்யூஎஸ் கிடையாது. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு இடபிள்யூஎஸ்ல உங்களுக்கு உங்க ரேங்க்கு உங்க மார்க்குக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் கோட்டால சீட் அலாட் ஆச்சுன்னா அலாட்மெண்ட் வந்துடும் உங்களுக்கு. அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க காலேஜுக்கு போவீங்க. அந்த காலேஜ்ல உங்களோட ஆக்சுவலி போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எம்சிசி இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல என்ன கொடுத்துருந்தா அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த பிப்ரவரி 2023 போன வருஷத்துக்கு, நீங்க சொல்றது இப்போ 2024 பிப்ரவரி வாங்கியிருக்கீங்க அப்படிதானுங்களே? சோ அந்த பிப்ரவரி 2023 வாங்கினதே அட்மிஷனுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து 2023 கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ல கொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி இந்த இருந்தாங்கன்னா காலேஜ் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஒருவேளை இப்ப நீங்க வந்து டவுட் படுற மாதிரி ஒருவேளை ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து வாங்கியிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் இன்கம் பேஸ்டு சர்டிபிகேட். ஓபிசி, என்சிஎல், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்லாம் இன்கம் பேஸ்டு சர்டிபிகேட்டுங்கிறதுனால இந்த வருஷம் அந்த காலாண்டு அந்த இதெல்லாம் சொல்றாங்கல்ல, குவார்டர், இந்த வருஷம் அந்த இது வந்து பேங்க் இயர். இந்த பேங்க் இயர் ஏப்ரல் 1 ஆரம்பிக்கிறதுனால புதுசா வேணும்னாலும் உங்களுக்கு இனஃப் டைம் தே வில் கிவ் யூ காலேஜ்ல. அந்த சர்டிபிகேட்டை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா தே வில் கிவ் யூ 15 days டைம் மினிமம். ஓகே ஓகே சார். தேங்க் யூ சார். இன்னொரு டவுட் சார். எஸ் மேம். ஆல் இந்தியா கோட்டால சீட் எடுத்தா எஸ் மேம். ஹலோ ஆல் இந்தியா கோட்டால சீட் எடுத்தா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சார். ஆக்சுவலி என் டாட்டர் அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் வராது இல்லை சார்.
எல்லாமே அப்ளிகபிள் ஆகுமா? அதாவது தட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட். நீங்க ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் ஸ்டேட் கோட்டாவுக்கும் வித்தியாசம் கிடையாது தான். நீங்க ஆல் இந்தியா கோட்டால தமிழ்நாடுல இருக்கக்கூடிய கல்லூரிக்கு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன இதோ அது அத்தனையும் உங்களுக்கும் அலோவ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ஃபீஸ் கன்செஷன் டியூஷன் ஃபீஸ்ல இருக்குன்னா நீங்க ஆல் இந்தியா கோட்டால தமிழ்நாடு காலேஜ் வந்தாலும் அதே சலுகைகள் உங்களுக்கும் கிடைச்சிடும். ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார். எஸ் மேம். ஆனா வேற சென்னையில ஸ்டேட்டுக்கு ஏதாவது போனீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட ரூல்ஸ் தான் உங்களுக்கு வரும். மற்ற ஸ்டேட்டுக்கு நமக்கு தெரியாது. பட் நம்ம ஸ்டேட்டுக்கு இல்ல இல்ல உங்களுக்கு சார், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு உண்டு. சென்னையில எதிர்பார்க்கலாம் 658 ஓசி சென்னைக்கு எதிர்பார்க்க முடியாது மேடம். நீங்க மற்ற அதர் தென் சென்னை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். 4 இயர்ஸா உங்க வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ மேம். எஸ் தேங்க்யூ குட் சார். ஆஃப்டர்நூன் சார். சௌமியா லைன்ல இருந்தா சொல்லுங்க. லைனா பார்த்துட்டு வரோம் மேடம். அப்படியே லைனா இருக்கவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்க சௌமியா, என்ன டவுட்? குட் ஆஃப்டர்நூன் சார், நான் சௌமியா பேசுறேங்க சார். சொல்லுங்கப்பா. சார் நான் வந்து பிசி கேட்டகரியில வரேங்க சார். 589 சார். இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி டு கெட் கவர்மெண்ட் சீட்? இப்ப வந்து நான் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ல வந்து 585 மினிமம், அதாவது குறைஞ்சி வந்தா அவ்வளவு வரும். மேக்ஸிமம் வந்தா 600 வரும்னு அந்த ரேஞ்ச் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 600ல முடியறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு நமக்கு தெரியுது ஸ்டேட் கோட்டாவுக்கு. அதுக்கப்புறம் 585 வரைக்கும் வருமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்ப்பா. பட் இது எஸ் சார். எல்லாமே ப்ரெடிக்ஷன் கண்ணு. திஸ் இஸ் நாட் அ ஃபைனல் வேர்டிக்ட். இது ரிசல்ட் கிடையாது, ஆக்சுவல் ரிசல்ட் கிடையாது. தீஸ் ஆல் ஆர் ஒன்லி ப்ரெடிக்ஷன் பேஸ்ட் ஆன் ஆல் இண்டியா கோட்டா ரேங்க். தமிழ்நாட்டுக்குன்னு பார்க்கும்போது ஓபிசி நான் கிரீமி லேயரே 3ஆ பிரியும். உங்களுக்கு தெரியும், பிசி, எம்பிசி, பிசிஎம்னு ஓபிசி நான் கிரீமி லேயர் 3ஆ பிரியும். ஆனா ஆல் இண்டியா கோட்டால என்னன்னு மட்டும்தான் கொடுத்துருக்கான், ஓபிசி ரேங்க் மட்டும்தான் கொடுத்துருக்கான். ஆமாவா இல்லையா? எஸ் சார். அப்ப தமிழ்நாட்டுக்குன்னு வரும்போது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஹையர் மார்க்ஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுல பிசி எத்தனை பேர், எம்பிசி எத்தனை பேர், பிசிஎம் எத்தனை பேர்னு பிரியும் போது நமக்கு வாய்ப்புகள் வந்துடும். பட் நம்ம அது வந்து இப்பவே நான் வந்து உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் தந்துடக்கூடாதுங்கிறதுனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன். சான்சஸ் ஆர் தேர். ஓகே சார். சார் ஒன் மோர் டவுட் சார். கேளுங்கப்பா. சார் இப்போ வந்து எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு அப்புறம் வந்து வெட்டினரி ஹலோ கவுன்சிலிங் சார். ஓப்பன் ஆகும் ஆமா. பிசிகே மூலமா. ம் சார் அதுல வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்நாட்டிலேயே பிளேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்காங்க சார்? இருக்கு. ஆல் இண்டியா கோட்டால வெட்டினரியில நீட் பேஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு சாய்ஸ் தாராளமா பண்ணலாம். வாட் இஸ் ஆல் இண்டியா கோட்டா? ஆல் இண்டியா கோட்டாங்கிறது டொமிசில், அதாவது நீங்க என்ன நேட்டிவ்னு பார்க்கவே மாட்டாங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், மகாராஷ்டிராவுக்கும் அப்ளை பண்ணலாம், தமிழ்நாட்டுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேயா? ஓகே சார், தாராளமா தேங்க்யூ சார். தமிழ்நாட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே சார். சரிப்பா, சரி. அடுத்து நிவிதா கேளுங்க. நிவிதாவுக்கு என்ன டவுட் கேளுங்க. நிவிதா லைன்ல இருந்து. ஹலோ சார். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன்பா. சார் நான் 596 வரேன் சார். எம்சி கவர்மெண்ட் காலேஜ் பாசிபிளா சார்? 590 6 சார். 596 எம்பிசியாப்பா? ஆமா சார். கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்கு. பி ஹாப்பி. உங்க பேச்சுல ஒரு சோகம் தெரியுது. ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. 100% கிடைக்கும். சார் நியூ கவர்மெண்ட் காலேஜஸ் பாசிபிளா இல்ல ஓல்டு கவர்மெண்ட் காலேஜஸே எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார்? இப்போதைக்கு நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னு நான் சொல்றேன். ஓல்டு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. பட் 100% அப்படிங்கிறது நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஓகேயா? சார் இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க. சார் நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஸோ அது வந்து ஓல்டு அளவுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் கோச்சிங்ஸ்லாம் இருக்குமா சார்? வீட்ல ரொம்ப பயப்படுறாங்க சார். என்ன உங்ககிட்ட ஒரு யதார்த்தமான கேள்வி கேட்கறேன், நினைச்சுக்க கூடாது. இப்ப உங்களுக்கு நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் கிடைக்கும் அளவுக்கு வந்துருச்சு. நம்ம மார்க்குக்கு, நம்ம ரேங்க்குக்கு. ஓகேயா? சேருவீங்களா, சேர மாட்டீங்களா? ஓகே சார். சேருவீங்க. கண்டிப்பா சேர்ந்துருவேன் சார். அவ்வளவுதான். பயந்தெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேயா? ஓகே சார். ஓகே ஹலோ. சார். பட் ஆல் காலேஜஸ் சார். ஆர் குட். பட் ஆல் காலேஜஸ் ஆர் குட். எந்த காலேஜும் வந்து நம்ம பயப்படுற அளவுக்குலாம் எதுவுமே அங்க இல்லை. நீங்க படிக்கிறது தான் கல்லூரியை பொறுத்த வரைக்கும்.
ஸ்கூல் மாதிரி கோச்சிங்கு கூடவே இருந்து சொல்லித்தரது, இந்த வாரம் இதை படி, இந்த வாரம் இதை படிங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. நம்ம தான் அக்கறையா படிக்கணும். ஓகே சார். ம். சார் தென் இன்னொரு டவுட் சார். கேளுங்க. சார் ரீநீட் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல பாசிபிளா சார்? நான் பாசிபிள் இல்லைன்னு சொன்னா ரீநீட் எக்ஸ்பெக்ட் பண்றவங்க எல்லாம் என் மேல கோவப்பட்டு கமெண்ட் செக்ஷன்ல கழுவி கழுவி ஊத்துவாங்க. பாசிபிள் இருக்குன்னு சொன்னா ஹை மார்க் வாங்குறவங்க எல்லாம் என்ன கழுவி கழுவி நான் பாவமா இல்லையா? நான் பாவமா இல்லையா? ஆனா ரீநீட்டுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப 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 குறைவுப்பா. ஓகே சார். ஓகே சார். 0.01% தான் ரீநீட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப வந்து ரீநீட் எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் என் மேல நான் என்ன பண்ணட்டும், நான் யதார்த்தத்தை தான் சொல்ல முடியும். ஓகேப்பா. சார் இப்போ ரீநீட் அவங்க சப்போஸ் சொன்னாலும் அதுக்கான டைம் தருவாங்களா சார்? 6 months 3 months ப்ரிப்பேர் பண்றதுக்கு? 6 months 3 monthsலாம் இருக்காது, 2 weeksல வச்சிருவான். 2-3 சார் weeks. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு மினிமம் டைம் கொடுக்கணும்ல சார்? அது தங்கம், நீங்க கேக்குற சட்ட திட்டம்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறதுக்கு தான். ரீநீட் தானே ஆல்ரெடி டைம் கொடுத்துட்டான், இப்பயும் வைக்கிறதுக்கு எதுக்கு? ஓகே சார். ஓகே சார். ஓகே. சரிப்பா. ஓகே. ஓகே சார். थैंक यू சார். பிரியா சொல்லுங்க. பிரியா தான் அடுத்த லைன்ல இருக்கீங்க. சொல்லுங்க பிரியா, சொல்லுங்க. 635 சார். 635 BCM கேட்டகரி சார். கவர்மெண்ட் காலேஜ் சென்னையில கிடைக்குமா சார்? ஹலோ, 635 BCM கேட்டகரி சார். ஒரே நிமிஷம். ஹலோ சார், என்னோட பேர் பிரியா தாங்க சார். எந்த பிரியா சொல்லுங்கன்னு தெரியல. 3 பேர் பிரியா இருக்கீங்க. சரி, நீங்க இப்ப என்னோட பேருன்னு சொன்னவங்க சொல்லுங்க, என்ன டவுட்? சார், என்னோட பொண்ணு வந்து 655 வாங்கியிருக்காங்க சார். செகண்ட் ரவுண்ட் ஓமந்தூரார் இருந்தா கிடைக்குங்களா சார் சென்னையில? 655ங்களா மேடம்? ஆமாங்க சார். 655க்குலாம் இந்த தடவை ஓமாந்தூரார் எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப சிரமம் மேடம். ஏன்னா ஓமாந்தூரார்ல 100 சீட்டு தான் இருக்கு. சென்னை நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஓமாந்தூராரோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் வருது. ஓமாந்தூராருங்கிறது ஹார்ட் ஆஃப் த சென்னையோட மெயின் சிட்டில இருக்குது. ஸோ கட் ஆஃப் வில் பி ஹையர். செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் குறைவு தான் மேடம். ஓகேங்க சார். நாங்க வேலூர்ல இருக்கோங்க சார். சிஎம்சி வந்து 2 years பாண்ட் எப்படிங்க சார் அதுல போடலாமா எப்படின்னு கேட்குறேங்க சார் சஜஷன். அது வந்து நீங்க தான் டிசைட் பண்ணணும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவா சிஎம்சி வெள்ளூரை பத்தி மட்டும் சொல்லிடுறேன். சிஎம்சி வெள்ளூர் ஃபர்ஸ்ட் இயர்ல 50,000 ஃபீஸ் வாங்குவாங்க. செகண்ட் இயர்ல இருந்து 25,000 என்ன கோட்டால சேர்ந்தாலும் அதுதான். இப்போ நமக்கு வந்து நீங்க சாரி ஸோ ஒரே நிமிஷம் மேடம். இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஎம்சி வெள்ளூர்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து எந்த சீட்ஸ்ல நீங்க சேர்ந்தாலும், என்ன கோட்டால நீங்க சேர்ந்தாலும் உங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 50,000 ஃபீஸ், 53,000 ஃபீஸ், செகண்ட் இயர்ல இருந்து 25,000 ஃபீஸ் வாங்குறாங்க. அவ்வளவுதான். அது இல்லாம ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் வந்து நீங்க வெள்ளூருங்கிறனால டேஸ் கலரா போயிட்டு வந்துருங்கன்னு வச்சுக்கோங்க, ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸை விட்டுருங்க. இவ்வளவுதான் உங்களுக்கு ஃபீஸ். இப்போ சிஎம்சி வெள்ளூர்ல 5.5 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் 2 வருஷம் பாண்ட் பீரியட்ல நீங்க ஒர்க் பண்ணணும். அந்த பாண்ட் பீரியட அந்த சிஎம்சியில படிக்கிறதோட அட்வான்டேஜ் என்ன, அந்த 2 வருஷம் பாண்டோட அட்வான்டேஜ் என்னன்னா அவங்க இன்டர்னல் ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு பிஜி சீட்டுக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை 2 வருஷம் என்னால் பாண்ட் பீரியட் பொறுமையா இருக்க முடியாது, நான் வரல, இந்த பாண்ட்ல இருக்கலன்னு பாண்டை பிரேக் பண்ணீங்கன்னா அந்த பிஜி சீட் கிடைக்கிறதுல உங்களுக்கு சிரமமாகி போயிடும். யார் பாண்ட் பீரியடை கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்களுக்கு இன்டர்னல் பிஜி ரிசர்வேஷனுக்கு இன்டர்வியூல எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் மார்க் கொடுப்பாங்க. தட் இஸ் த திங் மேடம். அது நீங்க பாண்ட் பிரேக் பண்ணலாங்களாங்க சார்? ஆனா பாண்ட் வந்து நம்ம இஷ்டம் பிரேக் பண்ணிட்டு கூட நம்ம பிஜிக்கு வேற எங்கன்னா கூட சேரலாமா சார்? இல்ல கம்பல்சரி அந்த 2 years பாண்ட் சர்வ் பண்ணணுமா? மேம், நீங்க 2 year பாண்ட்ஸ் சர்வ் பண்ற மாதிரி இருந்தா சிஎம்சி வெள்ளூர் எடுங்க. நீங்க பிரேக் பண்ற ஐடியானா why are you taking risk? ஓகே. ஏன்னா சிஎம்சில படிச்சா கொஞ்சம் prestigious instituteன்றாங்க. மோரோவர் நாங்க வேலூர், If you அதனால want to study, ma'am, it is a prestigious institution. There is no doubt in it. If you want to be in prestigious institution, follow their rules. Why you are going to break? அப்ப நீங்க அங்க இருக்கிறது அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணணும். நான் அந்த பாண்டை பிரேக் பண்றேங்கிறது அவங்க ரூல்ஸை நீங்க பிரேக் பண்றது, அவங்க சொல்றதை மீறுற மாதிரி தானே. அங்க இருக்கணும்னா அவங்க சொல்றதை நீங்க கேட்கணும்ல. ஓகேங்க சார். அந்த பாண்ட் வந்து சில பேர் சொல்றாங்க 4.5 yearsல இருந்து அப்ளிகபிள்னு சொல்றாங்க சார். ஆனா அது நீங்க சொல்றது 5.5 yearsக்கு அப்புறம் தான் 2 years சர்வ் பண்ணாங்களா எப்படிங்க சார்?
மேம் அது நான் வந்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறேன். அது மேபி அப்படி இருக்கலாம். ஏன்னா சிஆர்ஆரையுமே வந்து உங்களுக்கு 1 இயர் கன்சிடர் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. அது நான் வேணா ஓகே செக் பண்ணிட்டு நான் ஒரு வீடியோவாக போடுறேன் மேடம், பாண்ட் பற்றி சிஎம்சி வேலூருக்கு. ஆனால் ஆக்சுவலி ஓகே இஎஸ்ஐ ஓகேங்க கேகே சார். நகருக்கு 1 இயர் பாண்டுங்கிறாங்க. அவங்க 4.5 இயர்லேருந்து அவங்க கால்குலேட் பண்ணுறது இல்லை. 5.5 இயர் முடிச்சு 1 இயர் ஒர்க் பண்ணணும். ஆனால் சிஎம்சி வேலூரில் தெளிவாக கொடுத்துருக்குறான் 2 இயர் பாண்டுன்னு. அப்போ 5.5 இயர் கோர்ஸ் முடிச்சு தான் 2 வருஷம் வரும். சொல்கிறவங்க அங்கே படிக்கிறாங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லைங்க சார், அங்க படிச்சவங்க தான் ஒருத்தர் சொன்னாங்க சார். படிச்சு நான் முடிச்சிட்டாங்களா? அங்க படிச்சிட்டு இருக்காங்க சார், செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அவங்க வந்து 4.5 இயர்ஸ் முடிச்சு 2 வருஷங்கிறது 5.5 4.5 இயர்ஸ்ல இருந்தே அப்ளிகபிள்ன்ட்டாங்க. அங்க ஆமாங்க சார், படிக்கிற அந்த பாண்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா அப்படிதான். கரெக்டா இருக்கும் மேடம். அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா கரெக்டா இருக்கும். ஓகே ஓகேங்க சார், ஓகேங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சரி போட்டு கனெக்ட் பண்ணுடா. கனெக்ட் ஆகல. பிரியா லைன்ல இருக்கீங்களா? சார் நீங்க தான் முன்னாடி இருந்தீங்க, பட் நீங்க ஓகே சொல்லுங்க சொல்லுங்க மேடம். சார் சார் 635 பிசிஎம் சார். மேம் கொஞ்சம் லைன்ல இருங்க மேடம். லைன் ஒவ்வொருத்தரா கேட்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் மேடம். சொல்லுங்க மேடம். சார் மேம் பாப்பா பிரியாங்கிற மேடம் லைன்ல 578 இருக்காங்க சார். மேடம். லைன்ல நம்ம ஒருத்தவங்களா கேட்டாதான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆயிடும் மேடம். பிரியா நீங்க உங்க டவுட்டை கேட்டீங்கன்னா பரவாயில்ல, அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் நான் தானே சார், எந்த பிரியான்னு சொல்றீங்கன்னு எனக்கு. இன்னொருத்தவங்க மேடம், இன்னொருத்தவங்க முன்னாடி லைன்ல இருக்காங்க மேடம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். ஓகே எஸ் சரி. சங்கீதா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. அப்படியே லைனா பார்த்துட்டே போலாம். சங்கீதாக்கு அடுத்து முகமது கேட்பாங்க. சங்கீதா லைன்ல இருக்கீங்களா? சார் சொல்லுங்க குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்க மேம். குட் ஆஃப்டர்நூன். சார் நான் வந்து பிசி கேட்டகரி 347 எடுத்திருக்கேன் சார். ஓகே எனக்கு வந்து பிடிஎஸ் மட்டும்தான் சார் போகணும், வேற எம்பிபிஎஸ் ஐடியா இல்லை சார். வெரி குட். கரெக்ட். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ்ல தான் படிக்கணும்னு இருக்கேன் சார். கவர்மெண்ட் நான் சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல சார், கவர்மெண்ட் காலேஜ்ல தான் படிக்கணும்னு ஐடியா. ஆனா நான் இப்போ இந்த மார்க்குக்கே நான் ட்ரை பண்ணலாமா இல்ல நான் ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சுட்டுமா சார்? ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சுடுங்க. 500 இருக்கணும் பிசி ஸ்டூடெண்டா இருந்தா கவர்மெண்ட்ல போறதுக்கு. ஏன்னா கவர்மெண்ட்ல சீட்ஸ் ரொம்ப குறைவு. நம்பர் ஆஃப் காலேஜ் வெறும் 3 காலேஜ் தான். அதனால நீங்க தொடர்ந்து நான் படிக்க. இப்போ ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகேப்பா. முகமது சார் நான் பிரியா. பிரியா சொல்லுங்கப்பா, என்ன டவுட்ப்பா? நீங்க முன்னாடி இருந்து லைன்ல இருக்கீங்க, பட் பேசவே மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க என்ன டவுட்? ஓகே, நான் 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கேன் சார். வெரி குட். 472 தான் மார்க் வந்திருக்கு. இல்ல 472 மார்க்ஸ் வந்திருக்குது. அதிகம். 7.5 நல்ல மார்க். சொல்லுங்க. எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார் பிசி கேட்டகரி? சான்சஸ் நிறைய இருக்குப்பா. சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேயா? ஏன்னா நிறைய பேர் வந்து 500 பிளஸ் நிறைய எடுத்துட்டாங்க, உனக்கு கிடைக்காதுன்னு கொஞ்சம் 500 பிளஸ் வந்து இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. பட் உங்களுக்கு மொத்தமா 590 சீட்டு கிட்ட எம்பிபிஎஸ் இருக்குது. அதனால உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பிசிக்கு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிப்பா. ஓகே. தேங்க்யூ. முகமது லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சார். கேபிட்டல் எம்ஓ முகமது. முகமது லைன்ல இருக்காங்க. சரி சொல்லுங்க. இந்த முகமது சொல்லுங்க. 2 பேரும் அடுத்தடுத்து தான் இருக்கீங்க. சொல்லுங்க. சார் வந்து 547 சார். 547 பிசிஎம் கேட்டகரி. பிசிஎம். எஸ் பா. செல்ஃப் ஃபைனான்ஸ் பிஎஸ்ஜி வேலம்மாள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார்? செல்ஃப் ஃபினான்ஸ் வந்துரும். வேலம்மாள் திருச்சி எஸ்ஆர்எம் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஎஸ்ஜி தெரியலப்பா. பிஎஸ்ஜி கேஎம்சிஹெச் கொஞ்சம் சிரமம். சரி சார். இன்னொரு டவுட் சார். சார் இன்னொரு டவுட். அவங்க பொண்ணு வந்து படிச்சுட்டு இருக்காங்க, பிஎஸ்சி செகண்ட் இயர் போய்கிட்டு இருக்காங்க. நான் வந்து அப்ளிகேஷன் போடையில நீட் யூஜி அப்ளிகேஷன் போடையில வந்துட்டு கோடு 2 கொடுத்துட்டேன். கோடு 3 கொடுக்கணுமா காலேஜ்? கோடுங்கிறது அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 12th படிச்சவங்க எத்தனை பேர், ரிப்பீட்டட் படிச்சவங்க எத்தனை பேர், காலேஜ் படிக்கிறவங்க எத்தனை பேர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்காக எடுக்கிறாங்க. அதெல்லாம் இங்க வந்து கேட்கவே மாட்டாங்க மேடம். உங்க மார்க்கு சர்டிபிகேட்ஸ் வச்சு அட்மிஷன் கொடுத்துருவாங்க. எந்த கோடு கொடுத்தீங்கன்னா இங்க யாருமே கேட்க மாட்டாங்க. ஓகே சார். இதான் சார் டவுட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.
எஸ் மேம், எஸ் மேம். இன்னொரு முகமது லைன்ல இருக்கீங்க, உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. ஹலோ. ஈவினிங் சார். சொல்லுங்கப்பா. சார் நாங்கள் ஆக்சுவலாக பிலிப்பைன்ஸில் எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 வீக்ஸாக வந்து உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்கப்பா. பேசணும்னு. நாங்கள் வந்து இங்கே எங்கள் ரூமில் வந்து கிட்டத்தட்ட 6 பேர் தங்கியிருக்கோம். 6 பேருமே உங்களோட ஸ்டூடெண்ட்டு. உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம், கிடைக்கவே இல்லை சார். சொல்லுங்கப்பா, என்ன டவுட்? ஆக்சுவலாக டவுட் இல்லை சார், உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நாங்கள். கிட்டத்தட்ட உங்களால் தான் நாங்கள் பாஸ் ஆகி 2 இயர்ஸ் கழிச்சு நாங்க பாஸ் ஆகி இங்க பிலிப்பைன்ஸ்ல எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அது சொல்றதுக்கு தான் சார் நாங்க வந்து ஐயோ, யூ மேட் மை டே. ஐ அம் சோ ஹாப்பி. நீங்க ஏதோ டவுட் கேட்க வரீங்க, இன்னும் ஏதோ சொல்ல வரீங்க. டெல்லிங் திஸ் மீன்ஸ் a lot. This means a lot for me. I so happy. Thank you. ஏன்னா நீங்க இவ்ளோ லைன்ல இவ்ளோ so much for this sir. ஐயோ தேங்க்ஸ் பா. பிகாஸ் இதை விட ஒரு டீச்சருக்கு பெரிய விஷயம் கிடையாது. அதுவும் நீங்க வந்து ஒன் வீக்கா வெயிட் பண்றீங்க, அதெல்லாம் வெயிட் பண்ணி இப்போ கூட லைன்ல இவ்வளவு பேர் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டுட்டே வருவேன். நம்ம பேர் கூப்பிடுவாரா இல்லையா தெரியல, 40-50 பேர் லைன்ல இருக்கிறாங்க, லைனா கூப்பிட்டுட்டே வரோம். நீங்க வந்து வெயிட் பண்ணி எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றதுங்கிறது திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். அதாவது இதுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் இதுக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. யூ மேட் மை டே. தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. அந்த 6 குழந்தைங்களுக்குமே என்னோட நன்றிகள்ப்பா. தேங்க்யூ சோ மச் பா. 6 பேரும் எனக்கு 4 பேர் உட்கார்ந்துருக்கோம் சார். தேங்க்யூ. நீங்க வந்து சோர்ஸ் ஆஃப் எனக்கு கொடுத்த மாதிரி இப்போ அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி மணி கேன் நாட் கிவ் திஸ், இந்த ஒரு சந்தோஷத்தை. ஐ அம் சோ ஹாப்பிப்பா. ஏதோ ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ். நாங்க ஹர்ஷான்னு சொல்லிட்டு ஒரு பையன், அதீஃப், அசீம், அனாஸ், நாங்க எல்லாருமே வந்து உங்களோட ஸ்டூடெண்ட். கிட்டத்தட்ட 2 இயர்ஸா நாங்க வந்து ஃபாலோ பண்ணி உங்களோட பயாலஜி மட்டும் தான் நாங்க படிச்சோம். படிச்சுட்டு நாங்க வந்து 300, 250, 280 இந்த மாதிரி வச்சு எங்களுக்கு வந்து பரவாயில்ல, நாங்க வந்து பிலிப்பைன்ஸ் போறதுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் வரதுக்கும் காரணம் நீங்க தான். ஏன்னா நீங்க வந்து கடைசியா ஒரு வீடியோ போடுவீங்க, இந்த மாதிரி சேஃபா இருங்க, அந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, இந்த மாதிரி வீடியோ போட்டு நீங்க அதையும் சொல்லுவீங்க. ஸோ நீங்க தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டர் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம் சார். அது சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்களும் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். முந்தானேத்து நீங்க ஆரம்பிச்சீங்க, கரெக்டா நாங்க வரும்போது கட் ஆயிருச்சு. சாரி. அதாவது இது ஜூம் மீட்டிங். இப்ப கூட இன்னும் 10 மினிட்ஸ் தான் நமக்கு இருக்கு. இந்த ஜூம் மீட்டிங் அப்படிங்கிறது 40 மினிட்ஸ்ல கட் ஆயிடும்ல, அந்த ஒரு இது பார்த்தான்ப்பா. ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார். உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. வெல்கம். தேங்க்யூப்பா. யூ மேட். தேங்க்ஸ். ஓகே சார். ப்ளஷர். ஹலோ. அடுத்து ராகுல் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. ராகுல். குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்கப்பா. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். ஐ அம் பிஎஸ்சி கேட்டகரி 606 மார்க் எடுத்திருக்கேன் சார். ஓகேப்பா. கவர்மெண்ட் சீட் கண்டிப்பா கிடைக்கும் சார். கிடைக்கும்பா. 600க்கு மேல இருந்தாலே சேஃப் தான் கண்ணு. Thank you so much, sir. I'm very inspired of your video, sir. Thank you so much for helping students. Thanks pa. Thank you, sir. Thanks pa. Sir, another doubt, sir. சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு தமிழ்நாட்டுல ஃபீஸ் கன்செஷன் தரோம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. அவங்க கவர்மெண்ட் கோட்டால செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் போனா அது அப்ளிகபிள் ஆகுமா? டியூஷன் ஃபீஸ்ல அப்ளிகபிள் ஆகும்பா. டியூஷன் ஃபீஸ்க்கு மட்டும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் அந்த மத்த ஃபீஸ்லாம் வராது. டியூஷன் ஃபீஸ்னு எவ்வளவு வருதோ அதுல கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்கும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்க்கு. ஹலோ. ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ so much sir. கந்தன் இருக்கீங்களா லைனா பார்த்துட்டு வந்தாங்க. 7 மினிட்ஸ் தான் இருக்கு. கந்தன் சொல்லுங்க. அடுத்த மீட்டிங் மதியானம் லஞ்ச் முடிச்சிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்ல அடுத்த மீட்டிங் நான் ஆரம்பிச்சிடுறேன். லைன் கிடைக்கல, கவலைப்படாதீங்க. கந்தன் சொல்லுங்க. சார், ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து 1200+ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் 600க்கு மேல அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்ப 653 பிசி சார், அதான் கிடைக்குமா என்னன்னு கொஞ்சம் பயமா இருக்கு சார். 1200 ஸ்டூடெண்ட்ஸ் 600க்கு மேல தானே சொல்லிருக்காங்க. ஆமா சார். நமக்கு எத்தனை சீட் இருக்கு? 5000 சீட். 4000 சீட்டு கிட்ட 3000 சில்லற சீட்டு கவர்மெண்ட்ல வரும். மீதி 2000 சீட் வந்து செல்ஃப் பினான்ஸ்ல வரும். அந்த 3000 சீட்ல வந்து உங்களுக்கு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு பிரியும். நம்ம வந்து கட் ஆஃப் 600ன்னு வச்சிருக்கோம். அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட் சொல்றோம்ல, அந்த இன்ஸ்டிடியூட்ல போன வருஷம் 1400 பேர் கவர்மெண்ட் கோட்டால போயிருக்கிறாங்க.
ஸோ தட் இந்த வருஷம் அதே ரிசல்ட் தான் ரெப்ளிகேட் ஆயிருக்கு. ஜஸ்ட் 600 மார்க்குக்கு மேலே வந்திருக்கு. எல்லா இன்ஸ்டிடியூட்லையும் சேர்த்து உங்களுக்கு 3000 பேருக்கு சீட் கிடைச்சா 50% ஆஃப் த சீட்ஸ் தே டேக், பிகாஸ் 7000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க கிட்ட படிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அ பிக் டீல். ஸோ அதனால அதை பார்த்து பயப்படாதீங்க. 600க்கு மேலே தான் நீங்கள் 1500 பேர் சொல்லியிருக்கீங்க, 650க்கு மேலே சொல்லலாம் இல்லையா? No need to worry. And அது மட்டும் இல்லாம அதுல எத்தனை பேர் ஃபார்வர்ட் கம்யூனிஸ்ட், எத்தனை பேர் பிசி, எத்தனை பேர் பிசிஎம் யாருக்கும் தெரியாது தானே. அதுவும் நீங்க 658 633 பிசி சார். 633 600க்கு மேல இருக்கீங்கனாலே அவங்களோட 1500 பேருக்கு மேல இருக்கிற மாதிரி நீங்களும் அதுக்கு மேல தானே இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம 600க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். நான் வந்து எல்லா டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கேன், நீங்க கலெக்ட் பண்ண மாதிரி. தட்ஸ் கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். அதையும் கன்சிடர் பண்ணி தான் நான் 600 கிடைக்கும்னு சொல்றேன். சரியாப்பா? ஓகே சார், ரொம்ப நன்றி சார். சார் ஓல்டு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? சான்சஸ் உங்களுக்கு 638 நீங்க 633 சார். 630 இருந்தா இருக்கு, ஓல்டுக்கே இருக்கு. 610 அந்த மாதிரி வரும்போது தான் நியூக்கு வரும். நானும் உங்க ஸ்டூடெண்ட் தான் சார். பயாலஜில 340+ சார். உங்க வீடியோ மட்டும் தான் சார் பார்த்து படிச்சேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட் பா, வெரி குட். ரொம்ப நல்லா. பயாலஜியை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, அதனாலதான் 340+ வாங்கியிருக்கீங்க. பிகினிங்ல இருந்தே படிச்சிருக்கீங்க. பயாலஜியை யாரெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க அவங்க எல்லாம் பிலோ 300 போயிடுவாங்க. வெரி குட் வெரி குட். யூ ரெஸ்பெக்டட் பயாலஜி, பயாலஜி ரெஸ்பெக்டட் யூ. Thank you so much. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா. மோனாஸ்ரீ லைன்ல இருக்கீங்களா? மோனாஸ்ரீ டக்குன்னு அன்மியூட் பண்ணி பேசுங்க. எவ்ரி டைம் மீட்டிங் இருக்கேங்க சார். இருக்குங்க சார். எங்க பாப்பா வந்து 518ங்க சார், எம்பிசி கேட்டகரிங்க சார். இப்போ வந்து எம்பிபிஎஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நாங்க டென்டல் போலான்னு ஒரு ஐடியால இருக்கோம் சார். அப்ப வந்து நாங்க ஃபர்ஸ்டே டென்டல் ஃபில் பண்றதா இல்ல எம்பிபிஎஸ்க்கும் போட்டுட்டு ஃபைனலா டென்டல் காலேஜஸ் சூஸ் பண்றதா சார் சாய்ஸ் ஃபில்லிங்ல? எம்பிபிஎஸ் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள், இஎஸ்ஐ கேகே நகர் 37, இதை போட்டுட்டு தான் நீங்க டென்டல் போடணும். உங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சாலும் வேண்டாம் அப்படின்னா வேணா பிடிஎஸ் மட்டும் போடலாம். இப்ப சொல்றவங்க எல்லாருமே இன்க்ளூடிங் மீ சொல்ற எல்லாருமே ப்ரெடிக்ஷன் தான் சொல்றோம். ஒருவேளை கிடைக்கும் கிடைக்காது, ஓகே. ஒருவேளை ஏதோ ஒரு அதிசயம் நடந்து உங்களுக்கு அடுத்த ரேங்க்ல உள்ளவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, ஸோ சாய்ஸ் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கலன்னா நமக்கு அடுத்தடுத்து பார்த்து நம்ம ரேங்க்குக்கு நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்கிறதுல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வாட் எவர் யூ ஃபில்டு அதை செக் பண்ணி நமக்கு சீட் அலாட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ரேங்க்குக்கு சிஸ்டம் போகும். நீங்க பிடிஎஸ் முன்னாடியே போட்டுட்டீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு முதல் பிடிஎஸ் சீட் கொடுக்காது. உங்களுக்கு முதல்ல இருக்க ரேங்க் தான் உங்க ரேங்க்குக்கு வரும். அதனால நீங்க வந்து 40 காலேஜ் நாங்க போடுறோம்னா 40யும் செக் பண்ணி சீட் நமக்கு கொடுத்துருமாங்க சார்? அதான் எங்களுக்கு டவுட். ஆமா, நீங்க 57 காலேஜ் இருக்கிற அத்தனை 60 காலேஜும் போட்டா 60ஐயும் செக் பண்ணி உங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு தான் அடுத்த ரேங்க் போகும். உங்களுக்கு அந்த 60ல சீட்டு உங்களுக்கு அலாட் ஆகலைன்னா அடுத்த ரேங்க்குக்கும் இல்லைன்னு அர்த்தம். இல்ல பிரைவேட்ல பே பண்ண முடியாது, கவர்மெண்ட் காலேஜ் போகணுங்கிறதுனால இப்படி எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் மேடம், பிரைவேட் வேணாம்னா விட்டுடுங்க. பட் ஒரு எக்ஸாம்பிள் நான் அப்படி சொன்னேன். நீங்க இருக்கிற எல்லா காலேஜுமே சாய்ஸ் ஃபில் பண்ணலாங்கிறதே நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஒரு சர்டன் நம்பர் தான் ஃபில் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக நான் சொன்னேன். இப்ப கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் நீங்க ஃபில் பண்ணி 36 காலேஜ் போட்டுட்டு அப்புறம் ஒரு இஎஸ்ஐ கேகே நகர் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் போடுறீங்க. அப்ப 40 ஆயிடுது. இந்த 40 காலேஜையும் செக் பண்ணி ஆர்டரா 1க்கு அப்புறம் 2க்கு அப்புறம் 3க்கு அப்புறம் 4க்கு அப்புறம் 40வது காலேஜ் வரைக்கும் செக் பண்ணி உங்க ரேங்க்குக்கு சீட் இருந்தா கொடுத்துரும். உங்க ரேங்க்குக்கு கொடுத்துட்டு தான் அடுத்த ரேங்க் போவோம். உங்க ரேங்க்குக்கு அந்த 40 சீட் இல்லைன்னு வச்சுங்களேன், அடுத்த ரேங்க்குக்கு சத்தியமா சீட் இல்லைன்னு அர்த்தம். ஓகே சார். இல்ல 518க்கு டென்டலாச்சும் கிடைக்கும்னு வெயிட் பண்ணலாமா இல்ல வேற ஏதாச்சும் போயிடலாமாங்க சார்? டென்டல் நீங்க வெயிட் பண்ணுங்க மேடம். மற்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டு வைங்க. இப்ப வெட்டினரி கவுன்சிலிங் இருக்காங்க, அக்ரி, அந்த வெட்டினரிக்கு எங்க பாப்பா போகவே மாட்டேங்கிறாங்க சார். அவளுக்கு 199 இருக்குங்க சார் கட் ஆஃப். வேணான்னா விட்டுருங்க மேடம். ஒரு குழந்தைக்கு பிடிக்காத கோர்ஸ்ல போய் சேர்த்து என்ன பண்றது? ஆமாங்க சார். அதனாலதான் சரி இது கிடைக்கும்னா பாப்போம், இல்ல வேற ஏதாச்சும் போட்டுடலாமான்னு கொஞ்சம் பயத்திலேயே இருக்குங்க சார். 1 இயர் வேஸ்டா போயிடுமே. ஆமா ஆமாங்க மேடம். நீங்க அது குழந்தைகிட்டே டிஸ்கஸ் பண்ணுங்க. வெட்டினரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் என்னங்கிறது எடுத்து சொல்லுங்க. வேணும்னா ஒருவேளை மைண்ட் கன்வின்ஸ் ஆனாங்கன்னா போகட்டும். அதுவும் டாக்டர் தான்.
எஸ் மேம் ஆமாங்க சார். எஸ் எஸ் ஓகே தேங்க்யூ சார். தினேஷ்